ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கரீனாலேருந்து இப்போ விட்ட கன் ஸ்கின்னை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு பேராப்பிள் கன் கிடச்சிருச்சு. ஆனால் அது கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா 29 ஆஃபர் போட்டானுங்க. அதில் 300 டைமண்ட் கிடச்சது. அந்த 300 டைமண்டை வச்சு நம்ம வெறும் 100 டைமண்ட் தான் செலவு பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த கன் ஸ்கின் கொடுத்துட்டாங்க. அது எப்படின்னா இப்போ அந்த வீடியோவில் பார்த்துக்கு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒவ்வொரு கன் ஸ்கின்னையாக டச் பண்ண போகிறோம். லாங் டச், கை எடுக்காமல் அதே டச் பண்ணிகிட்ருக்குறோம். தொடர்ச்சியாக விடவே கூடாது, அதை டச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபுல் ரேர் ஐட்டத்தை மட்டும்தான் நம்ம தொடரணுமே தவிர வேறு எதையும் நம்ம தொடக்கூடாது. திரும்ப திரும்ப டச் பண்ணிகிட்டே இருங்க. யாராவது இந்த நேரத்தில் இன்வைட் பண்ணிக்கிட்டு தொடர்ச்சியாக அதை கை வைக்காமல் டச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபுல்லாக டச் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோ நேரம் டச் பண்ணீங்களோ டச் பண்ணுங்கள். ஒரு நிமிஷமாவது நீங்கள் டச் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வரைக்கும் நம்ம ஐடிக்கு டாப்அப் பண்ணலை. இப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் டாப்அப் பண்ணியிருக்கோம். கிடைக்குமாங்கிற சந்தேகம் தான். ஆனால் நமக்கு கிடச்சிருச்சு. அது எப்படின்னா இந்த மாதிரி லாங் டச் பண்ணிகிட்டே தான் இருக்கும். நண்பா வெயிட் பண்ணு, இன்வைட் பண்ணிகிட்டே இருக்காங்களே. கன் ஸ்கின் ஒரு நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்து டச் பண்ணிகிட்டே இருங்க. பொறுமை இழக்காதீங்க. பொறுமை இழந்தீங்க அப்படின்னா கன் ஸ்கின் கிடைக்காது. இப்போ வந்திருக்கிற பேராப்பிள்ஸ் கன் ஸ்கின் எப்படின்னா ஓரளவுக்கு அடிக்கும். அதை யூஸ் பண்ண தெரிஞ்சது அப்படின்னா நல்லாயிருக்கும். என்ன இந்த கன் ஸ்கின் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு லெவல் ஏற்றுறது தான் நம்ம டைமண்டை உருகிடுவானுங்க நம்மக்கிட்ட. இப்போதே கன் ஸ்கின் மட்டும் எடுத்து வச்சுக்கிற வேண்டியதான். ஒரு வழியாக நமக்கு கிடச்சிருச்சு. பார்த்துருப்பீங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். சாதிச்சுட்டு கையிலே